character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends, 3C for sure. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Hi 12th standard students, good evening all. So I hope you are all fine, be safe. So today we are going to start a 12th standard portion. Okay va, நம்ம 11th ல வந்து biology படிச்சிருப்போம், botany படிச்சிருப்போம். So அதுல நம்ம 15 chapters படிச்சிருக்கோம் இல்லையா? So 12th ல நமக்கு எல்லா சாப்டருமே ரொம்ப ஈஸி தான். So டோட்டலா நமக்கு 10 chapter தான் இருக்கு. So நம்ம first chapter பார்க்க போறோம். Okay va? So let me start a session. So நம்மளுடைய first chapter. So நம்மளுடைய 12th ல first chapter என்ன அப்படினு பாத்தீங்கன்னா reproduction in plants. ஓகேவா? ஸோ பிளான்ட்ஸில் எப்படி ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்றது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சாப்டரே. ஸோ ஏசெக்ஷுவல் அண்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ். ஸோ பொதுவாகவே ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னோம்னாலே நமக்கு ரெண்டு விதமாக நடக்கும், ஒன்று ஏசெக்ஷுவல், இன்னொன்று செக்ஷுவல். ஸோ பிளான்ட்ஸில் எப்படி நமக்கு ரீப்ரொடக்ஷன் நடக்குது? ஸோ ரீப்ரொடக்ஷன் இஸ் நத்திங் பட் கிவிங் பர்த் டு தி யங்கர் ஒன்ஸ் இல்லையா? ஸோ வெவ்வேறு பிளான்ட்ஸை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் நமக்கு ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று ஏசெக்ஷுவல், ஒன்று செக்ஷுவல். ஸோ செக்ஷுவல் ஏனாலே ஆப்சென்ட் இல்லையா? செக்ஷுவல்னாலே ரெண்டும் இணைஞ்சு நமக்கு உருவாகிறதா வந்து செக்ஷுவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏசெக்ஷுவல் அப்படின்னா ஒரே ஒரு பேரண்ட் கிட்ட இருந்து மட்டும் நமக்கு புதுசா உருவாகிறதுக்கு பேர் தான் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதை பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம் இந்த லெசன் ஃபுல்லாவே. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்ன, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்ன, ஸோ அது என்னென்ன மாதிரியான டைப்ஸ்ல நமக்கு நடக்குது அப்படின்றது தான். ஸோ நம்மளோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம இந்த லெசன்ல நம்ம என்னென்ன படிக்க போறோம் அப்படின்றத நம்ம இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ நமக்கு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. So various types of reproduction in lower and higher organisms. ஓகேவா? ஸோ ஒரு லோயர் ஆர்கானிசம்ல இருந்து ஹையர் ஆர்கானிசம் வரைக்கும் எப்படி நமக்கு ரீப்ரொடக்ஷன் நடக்குது, என்னென்ன மாதிரியான டைப்ல ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்றத இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஸோ டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ். ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இஸ் நத்திங் பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கேமெட்ஸ், தட் மீன்ஸ் கேமெட்ஸ் இன்வால்வ் ஆகாம நமக்கு ரீப்ரொடியூஸ் ஆகிறதா வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் என்னென்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஸோ இப்போ நவீனமா என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸ் இருக்கு ரீப்ரொடக்ஷன்ல அப்படின்றது இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். தென் பார்ட்ஸ் ஆஃப் எ ஃபிளார். ஸோ ஒரு ஃபிளார்ல நமக்கு என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதை பத்தி டீடைலா படிக்க போறோம். ஓகேவா? அதுதான். தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெச்சூர் ஆந்தர். ஸோ மகரந்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஆந்தர்னா அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதை நம்ம மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா எப்படி இருக்கும், அதோடைய வேலைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓவியல்ஸ். ஓகேவா? ஸோ ஓவியல்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர், அதோடைய தோற்றம் எப்படி இருக்கும், அதோடைய டைப்ஸ் என்னென்ன அப்படின்றது இந்த லெசன்ல நம்ம பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்ப்ரியோ சாக். ஸோ எம்ப்ரியோ சாக்கோட ஸ்ட்ரக்சரை பத்தி படிப்போம். தென் பாலினேஷன். ஓகேவா? பாலினேஷன் அப்படின்றது ஸோ நிறைய விதமா நமக்கு நடக்கும் பாலினேஷன். ஸோ அதுல என்னென்ன மாதிரியான டைப்ஸ்ல நடக்குது அப்படின்றது நம்ம டீடைலா படிப்போம். டைப்ஸ் ஆஃப் எண்டோஸ்பெர்ம்ஸை பத்தி பார்க்க போறோம். Differentiate the structure of dicot and monocot seed. So dicot seed odia monocot seed odia differentiation enna. So these are the total topics which we are going to discuss in this chapter. Okay, so let me start our session. So one of the essential features of all living things on earth is reproduction. So inga enna solranga appadina, so in the living things earthல இருக்கிற எல்லா லிவிங் திங்ஸோடைய மேஜர் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் தான். ஓகேவா? ஸோ ரீப்ரொடக்ஷன் இஸ் a vital process for the existence of a species and it also brings suitable changes through variations in the offsprings for their survival on earth. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரீப்ரொடக்ஷன் இஸ் நத்திங் பட் ஸோ புது ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னா சைல்டு இல்லையா, ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ். ஸோ அதை தான் உருவாக்குறது தான் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ ரீப்ரொடக்ஷன் மூலமா நமக்கு நிறைய ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வந்து உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய வேரியேஷன்ஸ், நிறைய சேஞ்சஸ் அப்படின்றது எல்லாமே நமக்கு அக்கர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க.
Plant reproduction is important not only for its own survival but also for the continuation and existence of all other organisms, since the later directly or indirectly depend on plants. So இங்க நம்ம இந்த லெசன் ஃபுல்லாவே இந்த சாப்டர் ஃபுல்லாவே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா plant reproduction தான் இல்லையா. சோ plantல எப்படி reproduction நடக்குது அப்படினா, சோ plant reproduce பண்றது மூலமா plantக்கு மட்டும் benefit கிடையாது, அத சுத்தி இருக்கிற எல்லா organismsக்குமே அது benefit தான் அப்படினு சொல்றோம். சோ அது டைரக்டாவும் இருக்கலாம், இன்டைரக்டாவும் நம்ம அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். சோ reproduction also plays an important role in evolution. சோ அடுத்த ஜெனரேஷன் உருவாகிறதுக்கு reproduction வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. In this unit, let us learn in detail about reproduction in plants. So, அப்ப இந்த யூனிட் ஃபுல்லாவே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா reproduction பத்தி விரிவா பார்க்க போறோம். ஓகேவா? சோ டீடைலா பார்க்க போறோம் plants ல எப்படி reproduction நடக்குது அப்படினு சொல்லிட்டு. சோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், reproductionனாலே நமக்கு ரெண்டு விதமா நடக்கும். ஒன்னு asexual reproduction, இன்னொன்னு sexual reproduction. இல்லையா? சோ asexual reproductionனா only one parent, ஒரே ஒரு parent கிட்ட இருந்து offsprings produce ஆகிறதுக்கு பேர் தான் asexual reproduction அப்படினு சொல்லுவோம். சோ sexual reproduction means involvement of two. இல்லையா? ரெண்டு parent ஒண்ணா சேர்ந்து நமக்கு உருவாகிறதுக்கு பேர் தான் வந்து sexual reproduction அப்படினு சொல்லுவோம். So Panchan Maheshwari, so year 1904 to 1966, he is a professor. So Professor P. Maheshwari was an eminent botanist who specialized in plant embryology, morphology and anatomy. So இவர் எதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படினு பாத்தீங்கன்னா plant பத்தி படிக்கிறது. ஓகேவா? plantோட internal structure and external structures பத்தி படிக்கிறதுல he is a specialist. So in 1934 he became the fellow of Indian Academy of Science. He published the book titled An Introduction to the Embryology of Angiosperms. An introduction to the embryology of angiosperms in 1950. ஓகேவா? சோ இவர் வந்து ஒரு புக் எழுதி இருக்காரு. எந்த இயர்ல அப்படினு பாத்தீங்கன்னா 1950ல. சோ அந்த புக்குக்கு பேர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா An Introduction to the Embryology of Angiosperms. He established the International Society for Plant Morphologists in 1951. சோ plants பத்தி படிக்கிறதுக்காக இவர் ஒரு இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சிருக்காரு. that is International Society for Plant Morphologists. எந்த இயர்ல அப்படினு பாத்தீங்கன்னா 1951ல. ஓகேவா? சோ அடுத்த டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா so asexual reproduction. yeah நம்ம asexual reproduction தான் பார்க்க போறோம். so reproduction method which helps to perpetuate its own species without the involvement of gametes. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், gametes இன்வால்வ் ஆகாம ஒரே ஒரு சிங்கிள் பேரண்ட் கிட்ட இருந்து நம்ம நிறைய ஆஃப்ஸ்பிரிங்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பேர் தான் வந்து asexual reproduction அப்படினு சொல்லிட்டேன் நானு. so without the involvement of gametes is referred to as asexual reproduction. so define asexual reproduction அப்படினா நீங்க இது வரைக்கும் எழுதணும். ஓகேவா? சோ நம்ம கிளாஸ் 11, சோ நம்ம 11thலயே வந்து sexual reproduction, asexual reproduction பத்திலாம் நம்ம படிச்சிருக்கோம். சோ அத டீடைலா நம்ம இந்த யூனிட்ல பார்க்க போறோம். And different types of reproductions have also been discovered. Lower plants. சோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், reproduction அப்படின்றது lower plantsல இருந்து higher organism வரைக்கும் எல்லாத்துலயுமே நடக்கும். சோ அது என்னென்ன மெத்தட்ல நடக்குது அப்படின்றத இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ plants, fungi and animals show different method of asexual reproduction. so plants la vera madri asexual reproduction nadakum, fungi la vera madri nadakum, animals la vera madri nadakum. okay va? so some of the methods, so enna methods appdin paakalam. first formation of conidia. so the formation of conidia vandu enga nadakum appdin pathina fungi la nadakum. okay va? fungi la mela chinna spores mari form agi, so adan mooliyama vandu enna agum appdin pathina reproduction nadakum. adukku per da vandu asexual reproduction, that means formation of conidia. so aspergillus and penicillium. budding. ஓகேவா? budding மொட்டு விடுதல் மூலமா நமக்கு reproduction நடக்கும். சோ அது எதுல நடக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா yeast and hydra. சோ இது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு 1 மார்க். ஓகேவா? சோ budding மூலமா நமக்கு எங்க வந்து reproduction நடக்குது, asexual reproduction நடக்குதுன்னு கேட்பாங்க. then formation of conidia மூலமா எதுல வந்து asexual reproduction நடக்குது அப்படினு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? then fragmentation. so fragmentation-னா split up இல்லையா? தனித்தனியா split up ஆகி அங்க asexual reproduction நடக்குது. சோ இது எங்க நடக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா spirogyra. then production of gemma, Marchantia. so production of gemma is nothing but என்னன்னா cells. ஓகேவா? ஒரு சிங்கிள் செல்லோ இல்ல ஒரு குரூப் ஆஃப் செல்லோ அங்க உருவாகி அங்க இருந்து பேரண்ட் கிட்ட இருந்து டிட்டாச் ஆகி கீழே விழுந்து அதுல இருந்து நமக்கு ஒரு புது பிளான்ட் உருவாகும். அதுக்கு பேர் தான் வந்து gemma அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ Marchantia. Regeneration. Re means again இல்லையா? generation னா மறுபடியும் உருவாகிறது. சோ அது ஸ்பிட் அப் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒண்ணா சேர்ந்து நமக்கு ஒரு புது பிளான்ட்டா உருவாகிறது தான் regeneration. so planaria and binary fission. bacteria. binary fission means split up. அதோட பாடியை ரெண்டா பிரிச்சு அங்க என்ன நடக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா reproduction நடக்கும். ஓகேவா? சோ அதுக்கு எக்ஸாம்பிள் bacteria. so the individuals formed by this method is morphologically and genetically identical and are called clones. ஏன் வந்து இங்க உருவாகுற இந்த asexual reproduction மூலமா உருவாகுற எல்லா ஆர்கானிசமே வந்து ஐடென்டிக்கலா இருக்கும், ஜெனடிக்கலா ஐடென்டிக்கலா இருக்கும், மார்ஃபாலஜிக்கலா ஐடென்டிக்கலா இருக்கும் அப்படினு சொல்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க வந்து ரெண்டு பேரண்ட் இன்வால்வ் ஆக மாட்டாங்க, ஒரே ஒரு சிங்கிள் பேரண்ட் கிட்ட இருந்தா நமக்கு உருவாகிறதுனால சோ அந்த பேரண்டோட எல்லா கேரக்டர்ஸ்மே அந்த ஆஃப்ஸ்பிரிங்க்கு இருக்கும். ஓகேவா? அதுதான். சோ அதுக்கு தான் க்ளோன்ஸ் அப்படினு சொல்லுவோம். ஜெனடிக்கலா ஐடென்டிக்கல்னா ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும் பார்க்கிறதுக்கு, அதனால அதை நம்ம க்ளோன்ஸ்னு சொல்லுவோம். Higher plants also reproduce asexually by different methods.
which are given below. So இது எல்லாமே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா lower plants, ஓகேவா? lower organismsல நடக்கிறது தான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தோம். So higher plantsல என்ன நடக்குது? asexual reproduction நடக்குது. So அது எப்படி எல்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். So first one vegetative reproduction. இல்லையா? vegetative reproduction நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இங்கேயுமே asexual reproduction தான். இங்க என்னன்னா பட்ஸ் மூலமா பட் ஃபார்ம் ஆகி அதுல இருந்து கீழே விழுந்து சோ அது ஒரு பிளான்ட்டா உருவாகும். இல்ல லீஃப்ல வந்து நோட்ஸ் உருவாகி நோட் வந்து கீழே விழுந்து அதுல இருந்து நமக்கு தனியா ஒரு புது பிளான்ட் உருவாகும். சோ அதுதான் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல நமக்கு ரெண்டு டைப் இருக்கு, நேச்சுரல் மெத்தட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் மெத்தட். சோ இயற்கையா நடக்கிறது தென் நம்மள உருவாக்குறது இல்லையா? சோ அதை நம்ம என்னன்னு பார்க்கலாம். சோ நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இஸ் the formation of asexual reproduction in which a bud grows and develops into a new plant. சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு பட் ஒரு மொட்டு வந்து பேரண்ட்ல வளர்ந்துட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு அப்புறம் அந்த மொட்டு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பேரண்ட்ல இருந்து கீழே விழுந்துரும். சோ அந்த மொட்டு அகைன் என்னவாகும், ஒரு புது பிளான்ட்டா உருவாகும். அதுக்கு பேர் தான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, the buds may be formed in organs such as, so bud வந்து எங்கெல்லாம் வந்து பிளான்ட்ல உருவாகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா root, stem and leaf. So இது மூணுலயுமே வந்து bud நமக்கு ஃபார்ம் ஆகும். At some stage the new plant gets detached from the parent plant and starts to develop into a new plant. So அதான் அந்த bud வந்து leafல, rootல, stemல ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் இருக்கும். So ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு அப்புறம் அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த parent plant-ஐ விட்டு தனியா கீழே விழுந்துரும். So அந்த கீழே விழுந்த plant என்னவாகும், நமக்கு புதுசா ஒரு புது plant-ஆ உருவாகும். Okay, so some of the organs involved in the vegetative reproduction also serve as the organs of storage and perennation. So root, stem, leaf எல்லாமே என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கனாவும் அதுக்கு ஆக்ட் ஆகும். ஃபுட், வாட்டர் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். The unit of reproductive structure used in propagation is called reproductive propagales or diaspores. So unit of reproductive structure அப்படின்னு உங்களுக்கு 1 மார்க்ல கேட்டாங்க அப்படின்னா it's a reproductive propagales or diaspores அப்படின்னு சொல்றோம். Some of the organs that help in vegetative reproductions are given below. So என்னென்ன organs வந்து vegetative reproductionக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பிளான்ட்ல அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா, ரூட், ஸ்டெம், லீஃப்ல தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், பட் ஃபார்ம் ஆகும். சோ அந்த பட் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ். சோ நம்ம வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ல ரூட், ஸ்டெம், லீஃப்ல பட் ஃபார்ம் ஆகி அதன் மூலமா நமக்கு ஒரு நியூ பிளான்ட் உருவாகுதுன்னு சொன்னோம் இல்லையா? சோ அத பத்தி டீடைலா பார்க்க போறோம். எப்படி ரூட்ல வந்து பட் ஃபார்ம் ஆகுது, சோ அது எப்படி நமக்கு ஒரு நியூ பிளான்ட்டா உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? So the roots of some plants develop vegetative or adventitious bud on them. So சில ரூட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சில பிளான்ட்ஸ்ல இருக்கிற ரூட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ வெஜிடேட்டிவாவோ இல்ல அட்வென்ச்சரஸ் பட் என்ன பண்ண நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அட்வென்ச்சரஸ் ரூட்னா என்ன, அட்வென்ச்சரஸ் பட்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம 11th பார்த்திருக்கோம். சோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணிடும். ஓகேவா? சோ எக்ஸாம்பிள் முரையா, dalbergia and millingtonia. So these are the plants which develop vegetative and adventitious buds on the root. So some tuberous adventitious roots apart from developing buds also store food. So சில tuberous, for example பாத்தீங்கன்னா potato இல்லையா? So அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட் மட்டும் ஃபார்ம் பண்ணாம so food ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். Example Ipomia batatas. So the சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா? So Ipomia batatas and dahlia. Roots possessing buds become detached from the parent plant and grow into independent plant under suitable condition. So இந்த ரூட்ல என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா so இந்த மாதிரியான buds என்ன பண்ணனும், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் அந்த பிளான்ட்ல இருக்கும். So அதுக்கு அப்புறம் அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிட்டாச் ஆகி கீழே விழுந்து so அதுல இருந்து நமக்கு ஒரு புது இண்டிபெண்டன்ட் பிளான்ட் வந்து உருவாகும். ஓகேவா? So அந்த கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி. So அதான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ரூட். ஓகேவா? சோ இங்க கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, do you know. சோ do you know ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இதெல்லாம் உங்களுக்கு இன்டீரியர் புக் क्वेश्चन 1 மார்க்ல வரணும் அப்படினா நமக்கு do you know ல இருந்து அதிகமா क्वेश्चंस கேட்பாங்க. சோ scourge of water bodies or water hyacinth Ecorina crassipus is an invasive weed. சோ இந்த water hyacinth Ecorina crassipus அப்படின்றது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா it's an invasive weed, தேவையில்லாத களைகள் அப்படினு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் invasive weed on water bodies like. so இது எங்க அதிகமா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா எங்கெங்கலாம் வாட்டர் இருக்கோ அந்த இடத்துல தான் இந்த மாதிரியான weeds இருக்கும். so pond, lakes and reservoirs. so it is popularly called as terror of Bengal. so நம்ம கேட்பாங்க which is known as a terror of Bengal அப்படினு கேட்பாங்க. ஓகேவா? so it spreads rapidly through offsets all over the water body and depletes the dissolved oxygen and causes death of the other aquatic organism. so என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த weeds என்ன பண்ணும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த pond, lake, reservoirsல எல்லாம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடும். ஓகேவா? ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி சோ அங்க இருக்கிற ஆக்ஸிஜன் அது எடுத்துக்கிட்டு சோ அங்க இருக்கிற அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் அது என்ன பண்ணிடும், சாகடிச்சிடும். ஓகேவா? சோ அதுதான் வந்து Ecorina crassipus. it is an invasive weed. சோ அடுத்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்டெம். ஓகேவா? வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்டெம். சோ நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி ரூட்ல எப்படின்னு பார்த்தோம். சோ ரூட்ல என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா பட் ஃபார்ம் ஆகும். சோ பட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு அப்புறம் அந்த பட் அந்த ரூட்ல இருந்து டிட்டாச் ஆகி கீழே விழுந்துரும். சோ கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அந்த பட் நமக்கு என்ன உருவாகும் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு புது நியூ பிளான்ட்டா உருவாகும் அப்படினு பார்த்துட்டோம். சோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஸ்டெம். ஸ்டெம்ல எப்படி நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படினு பார்க்கலாம். சோ
you are familiar with the structure of various underground stem and subaerial stem modification. So நம்ம 11th ல பார்த்தலையா bud modified, budna modified, stem modified, root. So அது எல்லாமே நம்ம 11th ல பார்த்திருக்கோம். These include rhizome. So இதுல என்னென்ன இருக்கு அப்படினு பார்க்கலாம். Rhizome, example Musa paradisca, that means வாழை மரம். ஓகேவா? So ginger officially ginger and curcuma longa. So comb, amorphous and colocasia. Tuber, Solanum tuberosum. Bulb, Allium cepa, it's an onion. Runner, Centella asiatica. Stolon, Mentha and Fragaria. Offset, Pistia and Ecorina. Sucker, Chrysanthemum and bulbils, Dioscorea and agave. The axillary buds from the nodes of rhizome and eyes of tuber gives rise to new plants. So இப்போ பொட்டேட்டோல பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா சோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் முளைப்பு வர ஆரம்பிச்சிரும் கிரீன் கலர்ல இல்லையா சோ அதுமே கீழே விழுந்துச்சுனா என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா அதுல இருந்து நமக்கு ஒரு புது பிளான்ட் கிடைக்கும் ஓகேவா சோ அதுதான் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஸ்டெம் அப்படினு சொல்லுவோம் சோ இத கொடுத்திருக்கிறது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு எல்லாமே ஒண்ணொண்ணு ஒரு 1 மார்க்ல கேட்பாங்க ஓகேவா சோ அடுத்து vegetative reproduction in leaf ஓகேவா லீஃப்ல எப்படி vegetative reproduction நடக்குது அப்படினு பார்க்கலாம் so in some plants adventitious buds are developed on their leaves so ஒரு சில பிளான்ட்ஸ்ல என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ரூட்ல டெவலப் ஆகும் ஸ்டெம்ல டெவலப் ஆகும் அப்படினு பார்த்தோம் சோ இதுல சோ நம்ம பார்த்தோம்லையா சோ இப்போ லீஃப்ல எப்படி நமக்கு பட் ஃபார்ம் ஆகி அது கீழே விழுந்து அதுக்கு அப்புறம் அதுல இருந்து நமக்கு எப்படி ஒரு புது பிளான்ட் உருவாகுது அப்படின்றத பார்க்க போறோம் சோ when they are detached from the parent plant they grow into a new individual plant சோ எல்லாமே என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அதோட parent plantல இருந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அது நமக்கு என்னவா மாறும் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு புது individual plant-ஆ தான் மாறும் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா bryophyllum சோ நம்ம ஆல்ரெடி bryophyllum பத்தி 11th ல டீடைலா படிச்சிருக்கோம் சோ bryophyllum Scilla and begonia. So in bryophyllum, the leaf is succulent and notched on its margin. Adventitious buds develop at these notches and are called epiphyllous buds. So bryophyllum leaf எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா அதிகமா வாட்டர் கண்டென்ட்டோட இருக்கும் சோ அது வாட்டர் கண்டென்ட் ஆகும்போது அங்க என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா அதோட மார்ஜின்ல வந்து நோட்ஸ் மாதிரி உருவாகும் சோ அந்த நோட்ஸ் தான் வந்து பட்ஸ் ஓகேவா அந்த பட் தான் என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா டிட்டாச் ஆகி கீழே விழுந்து ஒரு புது பிளான்ட்டா உருவாகும் சோ அந்த பட்டுக்கு பேரு epiphyllous buds. They develop into new plants forming a root system and become independent plants when the leaf gets decayed. So என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த பிளான்ட்ல இருந்து விழுற கீழ இருக்கிற பட்ஸ் வந்து வளர ஆரம்பிச்சிடும் சோ அதுல நமக்கு ஃபர்ஸ்ட் பிளான்ட் வளருது அப்படினா நமக்கு என்ன பார்ட் வளரும் அப்படினு பாத்தீங்கன்னா ரூட்ஸ் தான் ஃபார்ம் ஆகும் ஓகேவா சோ அந்த ரூட்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அது ஒரு புது பிளான்ட்டா உருவாகிடும் Celia is a bulbous plant and grows in sandy soil. So Celia is a type of a plant. So இது எங்க அதிகமா வளரும் அப்படினு பாத்தீங்கன்னா sandy soils மணல் அதிகமா இருக்கிற பகுதியில தான் இந்த plant வந்து வளரும். So the foliage leaves are long and narrow and epiphyllous buds develop at their tips. So இங்க வந்து இந்த epiphyllous buds வந்து எங்க ஃபார்ம் ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா அதோட நுனி பகுதியில தான் வந்து ஃபார்ம் ஆகும். So அது குறுகிய காலம் வரைக்கும் தான் அதுல இருக்கும். அதுக்கு அப்புறம் அது என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா டிட்டாச் ஆகி கீழே விழுந்து அதுல இருந்து நமக்கு ஒரு புது பிளான்ட்டா உருவாகும் ஓகேவா சோ இங்க கொடுத்திருக்காங்க ஓகேவா நம்ம இப்ப அங்க பார்த்தோம்லையா எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம்லையா சோ ஸ்டெம் ரூட் லீஃப்க்கு சோ அதுக்கான பிக்சர்ஸ் தான் இங்க கொடுத்திருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க reproduction by roots சோ முறையா பிளான்ட் அப்படினு சொன்னோம்லையா சோ it's a முறையா ட்ரீ சோ young plant growing from roots சோ இங்க ரூட்ஸ் இருக்கு இல்லையா இந்த ரூட்ல தான் வந்து நமக்கு என்ன ஆகும்னா பட்ஸ் ஃபார்ம் ஆகும் அந்த பட் வந்து என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பீரியட் வரைக்கும் தான் அதுல பேரண்ட் கிட்ட இருக்கும் சோ அதுக்கு அப்புறம் டிட்டாச் ஆகி கீழே வந்து நமக்கு ஒரு புது பிளான்ட் வந்து உருவாகும் சோ அதான் வந்து reproduction by roots சோ அடுத்து பாத்தீங்கன்னா rhizome ginger officially இஞ்சி இல்லையா சோ இங்க என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா bud terminal bud சோ அதோட termsல வந்து நமக்கு bud ஃபார்ம் ஆகும் சோ அந்த bud தான் என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா கீழே விழுந்து நமக்கு ஒரு புது பிளான்ட் உருவாகும் ஓகேவா சோ அடுத்து காம் கொலகேஷியா சோ இட்ஸ் சேனக்கிழங்குன்னு சொல்லுவோம் தமிழ்ல ஓகேவா சோ அது பாத்தீங்கன்னா ரூட்ல நமக்கு என்ன உருவாகும் அப்படினு பாத்தீங்கன்னா bud ஃபார்ம் ஆகும் அந்த bud கொஞ்ச நாளைக்கு தான் இது கூட இருக்கும் சோ அதுக்கு அப்புறம் அதுல இருந்து கீழே விழுந்து நமக்கு ஒரு புது பிளான்ட் உருவாகும் ஓகேவா ஓகே சோ அடுத்து டியூபரசம் Solanum tuberosumனா பொட்டேட்டோ இல்லையா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சோ இது நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாம வச்சிட்டோம் அப்படினா நமக்கு இந்த மாதிரி தான் முளைப்பு கட்டிடும் இல்லையா சோ இந்த முளைப்பு வந்து என்ன ஆகும் கீழ விழுந்து இதுல இருந்து நமக்கு ஒரு புது பிளான்ட் வந்து உருவாகும் ஓகே சோ தென் Allium cepa onion ஓகேவா சோ அதுதான் fleshy scale leaf axillary bud சோ axillary bud வந்து நமக்கு இங்க ஃபார்ம் ஆகுது ஓகேவா சோ இந்த பட்டும் கீழ விழுந்து நமக்கு என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு புது பிளான்ட்டா உருவாகும் சோ naked lilium சோ இங்க இதுல தான் ரூட்ல ஓகேவா ரூட்ல நமக்கு என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா பட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் சோ பட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் தான் இந்த பிளான்ட் கூட இருக்கும் சோ அதுக்கு அப்புறம் டிட்டாச் ஆகி கீழே விழுந்து நமக்கு என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு புது பிளான்ட் வந்து உருவாகும் ஓகேவா சோ இதுதான் வெஜிடேட்டிவ் மெத்தட்ல எதுமே ரீப்ரொடக்ஷன் மீன்ஸ் வெஜிடேட்டிவ்னா அதோட ஓன் பார்ட்ல இருந்து நமக்கு ஒரு புது பிளான்ட் கிடைக்குது இல்லையா எந்த ஒரு ரீப்ரொடக்ஷன் தட் மீன்ஸ் செக்சுவல் ரீப்ரொடக்ஷனும் இல்லாம சோ இங்க பாருங்க reproduction by leaf இல்லையா இப்போ அது வரைக்கும் நம்ம பார்த்தது ஸ்டெம் ரூட் சோ இங்க பாத்தீங்கன்னா leaf சோ இத bryophyllum root
ட்ரையோஃபிலம் உடைய லீஃப் ஓகேவா. இந்த லீஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சக்குலண்ட் மீன்ஸ் ஃபுல்லாக வாட்டர் கண்டென்ட்டோட இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதோடைய மார்ஜினில் வந்து நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பட் வந்து ஃபார்ம் ஆகும் ஓகேவா. இந்த பட் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து நமக்கு ஒரு புது பிளான்ட்டாக உருவாகும். அதான் எபிஃபைலஸ் பட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரன்னர் சென்ட்ரலா ஏஷியாட்டிக்கா இங்கேயும் அப்படிதான் ஓகேவா. ஸோ இதுவுமே வந்து பிளான்ட்ல தான் சார் மீன்ஸ் லீஃப்ல தான் நமக்கு பட் வந்து ஃபார்ம் ஆகி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு புது பிளான்ட் வந்து உருவாகும். அதோட சேர்ந்தே உருவாகும் ஓகேவா. ஸோ இங்கே பாருங்க ஸ்டோலன்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரெகேரியா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் லீஃப்ல பட் உருவானதுக்கு அப்புறம் அது கீழே விழுந்துரும் இல்லையா. ஸோ கீழே விழுந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் தான் வளர ஆரம்பிக்கும் ஓகேவா. அந்த ரூட்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது இன்னொரு புது பிளான்ட் கிடைக்குது. ஸோ இதே மாதிரி தான் இதுவும் கிடைக்கும் ஓகேவா. பேரண்ட் கிட்ட இருந்து எப்படி வருதோ அதுதான் இந்த பிளான்ட்டும் கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் கிடையாது. ஸோ ஜெனட்டிக்கலாகவும் மார்ஃபாலஜிக்கலாகவும் இது ஐடென்டிக்கலாக இருக்கும் ஓகே. அண்ட் ஸோ இது எல்லாமே அப்படிதான் ஆஃப்சைட் பிஸ்டியா ஸ்ட்ரைட்டோடேஸ் சக்கர் கிரைசாந்தமம் தென் ஆக்சிலரி பல்பிள்ஸ் டயஸ்கோரியா பல்புரியா. ஸோ வெத்தலை வள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இது ஓகேவா. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஃப் மூலியமா நமக்கு என்ன நடக்கும் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. தட் மீன்ஸ் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. இங்க எல்லாமே நமக்கு பட் தான் ஃபார்ம் ஆகும். பட் ஃபார்ம் ஆகி அதுல இருந்து கீழே விழுந்து நமக்கு அதே போல ஒரு புது பிளான்ட் வந்து உருவாகும் ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஸோ நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகேவா. ஸோ ஒன்லி ஒன் பேரண்ட் இஸ் ரெக்வயர் ஃபார் ப்ரொபகேஷன் ஓகேவா. ஸோ இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேரண்ட் தான் நமக்கு தேவைப்படுறாங்க இல்லையா. ஸோ இங்க ரெண்டு பேரண்ட் நமக்கு கிடையாது. அதுவே நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஒரே ஒரு பேரண்ட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் புது பிளான்ட்டை உருவாக்கலாம். ஸோ த நியூ இண்டிவிஜுவல் பிளான்ஸ் ப்ரொடியூஸ் ஆர் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல். ஏன் இங்கே ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கலா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா ஒரே ஒரு பேரண்ட் கிட்ட இருந்து வரதுனால பேரண்ட்டை போல தான் இதுவும் இருக்கும். இன் சம் பிளான்ஸ் this enables to spread rapidly. Example spinifex. So ஒரு சில பிளான்ட்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவே என்ன ஆகும் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். So horticulturists and farmers utilize these organs of natural vegetative reproduction for cultivation and to harvest plant in large scale. So நிறைய farmersலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் தான் சூஸ் பண்றாங்க நேச்சுரல் வெஜிடேட்டிவ் மெத்தட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரே ஒரு சிங்கிள் பேரண்ட் தான் தேவைப்படுறாங்க. ஸோ அதன் மூலமா நம்ம நிறைய உற்பத்தி பண்ணலாம் ஓகேவா. அதனால தான். So disadvantage of natural vegetative reproduction: new plants produced have no genetic variation. So இங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரே ஒரு டிராபேக் தான் சொல்றாங்க. So new plants produce have no genetic variation சொல்லிருக்காங்க. ஏன் சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரே ஒரு சிங்கிள் பேரண்ட் கிட்ட இருந்து நமக்கு எல்லா பிளான்ட்ஸும் வரதுனால எந்த ஒரு சேஞ்சஸ்மே இருக்காது. ஒரு புது வெரைட்டி நம்ம உற்பத்தி பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி இருந்த எக்ஸிஸ்டட் பேரண்ட் மாதிரியே தான் நம்ம என்ன பண்ண முடியும் நிறைய பிளான்ட்ஸை வந்து கல்டிவேட் பண்ண முடியும் ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட், டுடே our session is over. So we will see the remaining topic in the next class. Thank you. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Faithful friends to see the future. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakam, Puducherry 7.